அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன் என்று சொல்லி இங்கே ஆலயத்திற்கு செல்லுகிற மக்களை குறித்த ஒரு இரண்டாவது விதமான காரியங்களை கண்டு இங்கே சாலமோன் பிரசங்கிகளுக்கெல்லாம் பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் என்னாகமும் 30ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒருவன் கர்த்தருக்கு யாதொரு பொருத்தனை பண்ணினாலும் அல்லது யாதொரு காரியத்தை செய்யும்படி ஆணையிட்டு தன் ஆத்துமாவை நிபந்தனைக்குட்படுத்தி கொண்டாலும் அவன் சொல் தவறாமல் தன் வாயிலிருந்து புறப்பட்ட வாக்கின்படியெல்லாம் செய்ய கடவன். அதை செய்ய தவறினதை பார்த்தாரோ என்னவோ தெரியவில்லை. அவர் சொல்லுகிறார், நீர் நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிறோம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பது நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு ஏன் இடம் கொடுக்கிற? புத்தி பிசகினால் செய்துட்டேன்னு சொல்லி ஏன் தூதனுக்கு முன்பாக, ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆராதனைகளில் தூதர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், ஸ்திரீயானவள் தூதர்களின் நிமித்தம் தலைக்கு முக்காடிட்டு கொள்ள கடவுள், டெம்பிள் மெசேஞ்சர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய ஆராதனைகளில் அவர்கள் கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆராதனை ஒழுங்குமுறைகளை அவர்கள் உற்று நோக்குகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தையினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியைகளை அழிப்பானேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 14-15 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21-22 நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனைகளை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். இன்னும் ஒரு வசனம் கூட நீதிமொழிகளில் சாலமோனே சொல்லுகிறார். 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். அது ஒரு வலையை போல, ஒரு கண்ணியைப் போல இருக்கும் என்று சொல்லி இங்கே சாலமோன் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு உலக பிரகாரமான மக்கள் இந்த பொருத்தனை என்பதை அவர்கள் நேர்ச்சை என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தால் நாங்கள் இந்தந்த காரியங்களை செய்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தெய்வங்களுக்கு முன்பாக நேர்ச்சை என்று அவர்கள் நேர்ந்து கொள்கிறார்கள். பின்பாக அவைகள் நடந்த பின்பு அந்த நேர்ச்சை கடன் என்று சொல்லி அதை நிறைவேற்றும்படியாக அவர்கள் செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கு கல்வாரி சிலுவையை நாம் நோக்கி பார்க்கிறோமோ, என்றைக்கு அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, அவருடைய இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி நாம் அதனை விசுவாசிக்கிறோமோ, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தம், இதை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னாரே, அந்த பாடு மரணத்தை நாம் நோக்கி பார்த்து அவருடைய திருவிருந்திலே நாம் பங்கு பெறுகிறவர்களாக மாறும் பொழுது நாம் முதலாக நாம் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனையை செய்கிறோம். என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தினுடைய அசுத்தங்கள், இந்த உலகத்தினுடைய பாவங்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் விட்டு உமக்காக பரிசுத்தமாக எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒரு பொருத்தனையை எடுக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பொருத்தனை என்பது தேவனுக்கு முன்பாக நாம் எடுக்கிற தீர்மானங்களை குறிக்கக்கூடியதாக அவைகள் இருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர்
5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். நாம் எல்லாவற்றையும் விட்டு விலகும்படியான ஒரு தீர்மானத்தை நாம் எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தில் நாம் நிலைத்திருக்கவில்லை என்று சொன்னால், நாம் அந்த தீர்மானத்திலே தோற்று போனோம் என்று சொன்னால், சாலமோன் சொன்ன காரியம்தான், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்கு உள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. நம்ம பொருத்தனை பண்ணி கொண்டால் நிச்சயமாய் ஆண்டவர் அதை நம்முடைய கைகளிலே கேட்பார். ஆகவே நான் பரிசுத்தமாய் உமக்கென்று வாழ்கிறேன் என்று சொல்லி நாம் பாவத்திலும் அசுத்தத்திலும் இச்சையிலும் நாம் சிக்கிக் கொள்ளும் பொழுது அது நமக்கு பாவமாக இருக்கும். அதற்குரிய தண்டனை நமக்கு நிச்சயமாக உண்டு. என்றைக்கு நாம் அறிக்கை செய்கிறோமோ அன்றைக்கு நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம். ஆக்கினை தீர்ப்பினின்றும், அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறதே, இந்த பூமியின் மரணத்தை அல்ல, நித்திய மரணமாகிய அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுகிற அந்த ஆக்கினை தீர்ப்பினின்று நாம் விடுதலை பெற்றவர்களாக நாம் மாறுகிறோம். ஆகவே நாம் ஆண்டவுடைய சன்னிதானத்திலே இந்த உலகத்தில் மக்கென்று வாழ்வேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டால் நம்முடைய சரீரத்தை பாவத்திற்குள்ளாக நாம் அது சென்று விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்கிறதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது, நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய சித்தத்தின்படி செய்யவும், அவருக்கு உண்மையாய் இருக்கவும், பாவத்தை எதிர்க்கவும், அவருடைய சேவையில் இணைந்து கொள்ளவும் வாக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பாவங்கள், கடந்த காலத்தில் நாங்கள் செய்த எல்லா அக்கிரமங்களையும் எல்லா மீறுதல்களையும் உடைய இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஆக்கினை தீர்ப்பினின்று நீர் விடுதலையாக்கி இருக்கிறீரே. அதற்காக நாங்கள் உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் செய்யணும். உமக்கு உண்மையாக இருக்கணும், பாவத்தை எதிர்க்கணும். உம்முடைய சேவையில் இந்த உலகத்தில் நாங்கள் இணைந்து செயல்படுகிறதற்கு நாங்கள் வாக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தீர்மானங்கள் எடுத்து அந்த தீர்மானங்கள் தோற்காத வண்ணம் அவைகளிலே வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காரியங்களை நேர்ந்து கொண்டு, இந்த காரியங்களை தீர்மானமாக நாம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரும் வாழ்கிறதற்கு வேதம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. 3வது காரியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த மாதிரி ஜெபத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோமே, அந்த தீர்மானத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். என்னுடைய நோக்கமெல்லாம், என்னுடைய வாஞ்சையெல்லாம், என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் எப்பொழுது மத்திய ஆகாயத்தில் ஒரு பிரதான தூதன் எக்காலம் ஊதுவான், என் இயேசு கிறிஸ்து எப்பொழுது மத்திய ஆகாயத்தில் வருவார், நான் எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற ஒரு பிரதான நோக்கத்தோடு கூட, ஒரு ஆண்டவரிடத்தில் இப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட வாழ்கிறேன் என்கிற அந்த எதிர்கால தீர்மானத்தையும் நாம் எதிர்பார்த்து வாழுகிறவர்களாக, அதை எதிர்பார்த்து நோக்குகிறவர்களாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டவரிடத்தில் எடுத்துக்கொண்ட பொருத்தனைகளில் நாம் தோற்காத வண்ணம் நாம் நம்முடைய தீர்மானங்களில் உறுதியாக இருந்தோம் என்று சொன்னால், எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் தேவனாய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தோன்னு சொன்னால் அவருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு நம்முடைய தீர்மானங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம அதை நினைவுபடுத்தி ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் நம்மை விடுவிக்க முடியும். நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தீர்மானங்கள் தோற்காவண்ணம் காத்து கொள்ள உதவும், நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். நேர்மையாக வாக்கை காக்க வழிவகுத்தருள வேண்டும். உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா.